உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குறித்து கர்த்தருக்கு ஒரு மகத்துவமான திட்டம் இருக்கிறது. ஐயா, அவர்களை குறித்து ஒரு அற்புதமான, அதிசயமான, ஆச்சரியமான வாக்குத்தத்தங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த கர்த்தர் நிச்சயமாய் வர்த்திக்க பண்ணுவார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே அவருடைய நோக்கம். பாருங்க, அதனால்தான் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு மேன்மையான, மகிமையான திட்டங்களை வைத்திருக்கிறார். ஐயா, உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சிறைந்திருக்கும்படியாய், உங்களுக்கு பெயரையும் புகழையும் பெற்று தருகிறவர்களாய் வாழ வேண்டும். அவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்க வேண்டும். உங்கள் சந்ததி செழித்து தலைமுறைகள் வாழ்ந்து மேன்மையடைய வேண்டும் என்பதே கர்த்தருடைய திட்டம். பாருங்கள், இந்த உபாகமம் 12ஆம் அதிகாரத்திலே